தலைப்பை பார்த்து யாரும் பயந்துட வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் விஜயோட தங்கச்சியாக விஜயலட்சுமி நடிச்சிருப்பாங்க. நீங்கள் மகளிருக்காக குரல் கொடுக்க மாட்டீங்க, மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனைனாலும் குரல் கொடுக்க மாட்டீங்க, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் குரல் கொடுக்க மாட்டீங்க, மொழிக்கு ஒரு பிரச்சனைனாலும் குரல் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் 2026 ஆட்சியை மட்டும் பிடிக்கணும்னு கனவு காப்பீங்க. எந்த முகத்தை வச்சுட்டு இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது அதுக்காக குரல் கொடுக்காம ஒரு கருத்து சொல்லாமல் எந்த முகத்தை வச்சு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்பீங்க? சீமான் அதை என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அந்த பொண்ணு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டான், ஆனால் ஒரு பொது மேடையில் பொதுவெளியில் இந்த மாதிரி வார்த்தைகளை ஒரு கட்சியோட தலைவர் யூஸ் பண்ணலாமா? அது தவறு இல்லையா? அதை நீங்கள் ரைட்டு, அவர் பேசுகிற ரைட்டுன்னு ஒன்று சொல்லுங்கள், இல்லைனா ராங்குன்னு சொல்லுங்கள். ரெண்டும் சொல்லாமல் நியூட்ரலாக இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ சீமான் ஏற்கனவே உங்களை பற்றி சொல்லியிருப்பார், ஒன்று இந்த பக்கம் நில்லு, நான் அந்த பக்கம் நில்லு, ரெண்டுக்கு நடுவில் இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஆகிடும் அப்படி சொன்னதை தான் நாங்களும் திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு உங்களை பார்த்து.